வணக்கம். நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. சிவகாசியில் ஐயனாடார் ஜானகி அம்பாள் அப்படின்ற ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியில் ஒரு மாணவி படிக்கிறாங்க. அவங்க பேர் சோலைராணி. அந்த சோலைராணி கல்லூரி வளாகத்துக்கு வெளியில் தன்னோட காதலனோட சேர்ந்து ஒரு புகைப்படம் எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவேற்றிடுறாங்க. அந்த புகைப்படத்தை அந்த கல்லூரியை சார்ந்த சக மாணவி எடுத்து கல்லூரி முதல்வர் வரைக்கும் கொண்டு போய் அது பெரிய பிரச்சனையாகி வீட்டிலேருந்து ஆளை கூட்டிகிட்டு வாமா அப்படின்றாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அந்த அம்மாவை வர சொல்லி அப்பாலஜி லெட்ரு வாங்கி இனிமேல் இது மாதிரி பண்ண மாட்டேன்ட்டு லெட்ரு வாங்கி கொஞ்சம் கடுமையாக பேசியிருக்காங்க. கடுமையாக பேசுனதில் அந்த பொண்ணு மன உளைச்சலில் தற்கொலை பண்ணிக்கிச்சு. இப்போ அந்த சம்பவம் அந்த கல்லூரி மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. மாணவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் ஒரு பக்கத்தில் இருந்தே நம்ம பார்க்கவும் முடியாது. இதில் முழுக்க முழுக்க கல்லூரியை மட்டுமே நம்ம குறை சொல்லவும் முடியாது. தன்னோட காதலனோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து அதை பதிவேற்ற அளவுக்கு, அதுவும் பப்ளிக்கில் பதிவேற்ற அளவுக்கு ஒரு பொண்ணுக்கு தைரியம் இருக்குன்னா, அதுக்கு பின்னாடி வரப்போகிற பிரச்சனைகளை எதிர்கொள்கிறதுக்கும் அந்த பொண்ணுக்கு தைரியம் இருந்திருக்கணும். அப்படி இல்லாமல் கடுமையாக பேசுனதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டது அப்படின்றது ஒரு தவறான செயல் தான். அதை நம்ம நியாயப்படுத்தவே முடியாது. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, கூட படிக்கிற சக மாணவியே இன்னொரு மாணவியை போட்டு கொடுக்கறது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு செயல் கிடையாது. 3வது விஷயம், படிக்கிற காலத்தில் தான் காதல் வரும். ஆனால் அந்த காதலை கண்டிக்கிற முறைன்னு ஒன்று இருக்குது. கல்லூரி நிர்வாகம் அந்த முறையோடு கண்டித்து புரிய வச்சுருந்தா இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்காது. 4வது விஷயம், அவங்க தாயை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. கல்லூரி நிர்வாகம் சரியாக சொல்லலைனாலும் அந்த தாய் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு புத்திமதி சொல்லியிருக்கலாம். இப்படி எல்லார் மேலேயுமே தப்பு. ஒரு கல்லூரி அப்படின்னு இருந்துச்சுன்னா காதல் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடைபெறும்போது கண்டிக்க தான் செய்வாங்க. எல்லா கல்லூரியிலையும் நடைமுறை இதுதான். ஃபோன் எடுத்துகிட்டு வரக்கூடாது, ஆண் பெண் பேசக்கூடாது அப்படின்னு நிறைய இடத்துல நிறையா கல்லூரிகளில் ரூல்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் அவசர முடிவு எடுக்கிறதுல இந்த ஜென் இசட் தலைமுறையை அடிச்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். தப்பாக எடுத்துக்கிட்டாலும் சரி. ஏன்னா ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்கலையா கையை அறுத்துக்குவேன், வண்டி வாங்கி கொடுக்கலையா கழுத்தை அறுத்துக்குவேன், நீ ஏதாவது ஒரு விஷயத்தில் என்னை கண்டிக்கிறியா உடனே நான் கைலாசம் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சட்டுன்னு முடிவெடுக்கிற அந்த இது இருக்கு இல்லையா? அதாவது எது செய்கிறதா இருந்தாலும் பட்டுன்னு யோசிக்காமல் செஞ்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் பின்விளைவுகளை எதிர்கொள்ள தைரியம் இல்லாமல் சட்டுன்னு முடிவும் எடுத்துடுறாங்க. இந்த மனநிலை மாற வேண்டும். இன்றைக்கி அந்த மாணவர்கள் எல்லாம் ஜஸ்டிஸ் ஃபார் சோலைராணி அப்படின்னு போர்டு ஏந்தி நிற்கிறாங்க இல்லையா? உண்மையிலேயே இந்த தலைமுறை தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் வளர்த்துக்கிட்டா இப்படி போடு பிடிச்சிக்கிட்டு நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. இனி ஒரு சோலைராணிக்கு இது மாதிரி நடக்கக்கூடாது. கல்லூரி நிர்வாகமும் தன்னை திருத்திக்கணும். இப்போ உள்ள தலைமுறையும் தன்னை திருத்திக்கணும். நன்றி.